இங்க பாருங்க என் கால் எப்படி கிடக்குன்னு சொல்லி. ஆனா எனக்கு உண்மையை சொல்ல போனா எனக்கு வயல்ல திரிகிறேன்னு சொன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வயலுக்குள்ள வந்து இந்த ரிவ்யூ எடுக்கிறேன். உண்மையை சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ வந்து செய்யறேன். அதாவது வயல் வீடியோ. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வயலுக்குள்ள இப்படி இறங்கி நடந்து திரிகிறேன். இப்போ வரைக்குமே ஒரு வயலுக்கும் போனதே கிடையாது. எனக்கு இந்த வயலை பத்தி எதுவும் தெரியவும் மாட்டுது. வயலுக்கு போனதும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையை சொல்ல போனா கோடி சுகம் கொடுத்தாலுமே வந்து இப்படியான விஷயங்களை வந்து நாங்க காசு கொடுத்து வேண்டலான்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையை சொல்ல போனா சரியா வெயில் கொளுத்தி கொண்டிருக்குது. வெயில் கொளுத்தினாலும் பரவாயில்லை, எங்களோட பிகன்வினியர்கள் வந்து இதை பார்க்கணுன்றதுக்காண்டியே நான் இந்த வயலுக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் வயலுக்கு வந்தது. அதுவும் நான் இப்படிலாம் திரிஞ்சது கூட இல்லை. வயலுக்குள்ள ரோட்டால மட்டும் தான் பார்த்துட்டு போயிருக்கேன். இன்னைக்கு தான் நான் இந்த வயலுக்குள்ள இறங்கி ஃபுல்லா எல்லாமே பார்க்கிறேன். அப்படிதாங்க, உண்மையா சொல்ல போனா செம்ம எக்ஸைட்மெண்டா எனக்கு இருக்குது. இதுல பாருங்க, இந்த இதுலயும் வந்து ஒரு ஐயா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். நான் அந்த ஐயாட்ட வந்து கேட்ட மாதிரி இந்த ஐயாட்டையுமே வந்து கேட்டு ரிவ்யூ எடுக்க போறோம். ஆனா இங்க வந்து இந்த விடம் வந்து சரியான ஆல்பமா இருக்கு. இங்க பாருங்க, என் கால் வந்து இங்க காண புதைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி. அதுல போகக்குள்ள கொஞ்சம் தான் புதைஞ்சிருந்து. இது வந்து கிட்டத்தட்ட முழங்கால் காண வந்து புதையுது. சரியான ஆல்பமா இருக்குது. ஐயா, நீங்கள் வேலை செய்யறதை நான் குழப்புறேனோ? ஓகே, எனக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ ஒன்று தாரீங்களா? இவடம் சரியான ஆல்பம் என்ன? இத பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நான் இன்னும் ஒரு ஐயாவை மீட் பண்ணிருக்கிறேன். ஐயா, உங்களோட பேர் என்ன? மாணிக்கம். மாணிக்கமா? ஓகே, நீங்க எவ்வளவு காலமா இதுல ஒர்க் பண்றீங்க? நான் இப்போ எனக்கு வேலை தெரிஞ்ச நேரம் வயல் வேலை செய்கிறேன். சின்ன வயசுல இருந்தா? எத்தனை வயசுல இருந்து? நான் 12 வயசு அப்படி இருந்து வயல் வேலை. 12 வயசுல இருந்து வயல் வேலை தானே? இது உங்களோட சொந்த வயலா? இல்ல இல்ல. வேலை தான் செய்றீங்க அப்படியா? சொந்தமா வயல் இருக்கா? இல்ல இல்ல என்ன? நீங்க எந்த இடம்? ஓமந்த அரசமுறிப்பு. அரசமுறை போமன் தானே? வெயிலுக்கு வேணும் வேலை செய்றீங்க, உங்களுக்கு வெக்கையா இல்லையா? வெக்கையா இருக்குன்னு தான் என்ன செய்யறது. நம்ம செய்யற வேலை அப்படியே ஒன்றும் செய்யலாது. செய்யணும். இது என்ன பரம்பரை பரம்பரையா அப்படி எல்லாம் செய்யற நீங்களா? அப்படியே செய்யறதானே? அப்படி வளமையா வேலை காலம் துவங்கினது நாள் தொட்டு இதே பரம்பரையா செய்து கொண்டே அப்படியே செய்து கொண்டிருக்கிறீங்க என்ன? ஓகே, எவ்வளவு காலம் வேலை செய்றீங்க? 12 வயசுன்னு சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு? 57 வயசு. 57 வயசா? இவ்வளவு காலமா வயல் வேலை செய்றீங்க. அப்ப உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்ன? ஓகே, அப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு. இந்த வயலை பத்தி எனக்கு சொல்லுங்க. எனக்கு உண்மையா சொல்ல போனா வயல்ல பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க அந்த சிறுபோகம் அந்த ஐயா சொன்னது. சிறுபோகம் தான் வச்சிருக்கோம். காலப்பம் அறுவடையாக்கி முடிஞ்சது. அறுவடையாக்கின பிறகு குளத்துல தண்ணி வரதை பார்த்து தான் அப்புறம் சிறுபோகம் விளையாண்டு இந்த முழு தேசம் விதைக்கிறதில்ல. பள்ளத்தாக்குகளை மட்டும் தண்ணி பாயக்கூடிய இடங்களை மட்டும் குளத்துல இவ்வளவு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு கலந்தெடுத்து அந்த அளவுக்கு அதுக்கு இப்போ நாங்கள் 10 ஏக்கர் காலப்பம் வச்சிருந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு அதில் அரைவாசி தான் வரும். முழுக்க விதைக்கிறாண்டா முழுத்தரையும் விதைக்கிறாண்டா எல்லாரும் முழுத்தரையும் விதைக்கக்குள்ள குளத்துல தண்ணி இருக்காது. அரைவாசியோட கைவிட வேண்டி வரும். அப்போ அதுக்காக வேண்டி அந்த இருக்கிற தண்ணிக்கு அளவா தரையை குறிச்சு சில நேரம் 10 ஏக்கருக்கு 5 ஏக்கர் வரும், சில நேரம் 10 ஏக்கருக்கு 3 ஏக்கரும் வரலாம். அப்படியும் வரும். அப்படி குறிச்சு தான் செய்கிறது. ஓகே, ரெண்டு போகம் இருக்கு. ஒன்று சிறுபோகம், அடுத்தது சிறுபோகம். இனி காலப்போகம் 10ஆம் மாசம் காலப்போகத்தை துவங்கிடும். காலப்போகம். அது வந்து ஃபுல்லாவே வயல விதைப்பீங்க அப்படி? முழு வயல், ஒரு தரையும் ஒதுக்கப்படாது. ஒன்றும் ஒதுக்கப்படாது. இப்ப இதுலயும் வந்து இப்ப குறிப்பிட்ட ஆட்கள் இந்த இதுக்குள்ள வந்து குறிப்பிட்ட அளவான பரப்பு மட்டும் தான் விதைக்கலாம் அப்படியா? அப்புறம் மழை வரைக்குள்ள எல்லாத்தையுமே காலப்போகம் முழு தேசம் விதைக்கிறது. விதைக்கலாம். இப்ப இதுக்குள்ள வந்து நெல்லெல்லாம் போட்டீங்களா? நெல்லெல்லாம் போட்டாச்சு. ஃபுல்லா போட்டாச்சு. ஃபுல்லா போட்டாச்சு. ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த நெல் 3 நாளைக்கு முளைக்க வச்சு 3ஆம் நாத்து முளை வந்தா அப்புறம் தானே நெல் போடுவோம். இப்ப முளைக்க வைக்காம போட்டோம்னா நெல் அழுகிரும், இந்த சேத்துக்கு அழுகிரும். பாருங்க, நெல் வந்து முளைச்ச நெல்ல கடையில வேண்டிவீங்களா நீங்க நாங்க முளைக்க வைக்கிறது? நீங்க நெல்ல வேண்டி போட்டு வித நெல்ல வேண்டி நாங்க முளைக்க வைக்கணும். தண்ணி எல்லாம் ஊத்தி முளைக்க வைக்கிறோம். 12 மணித்தியாலம் ஊற விடுவோம். பக்கல போட்டு 12 மணித்தியாலம் நெல் ஊற விடுறது. இப்ப இன்றைக்கு பின்னர் 6 மணிக்கு போட்டோம்னா அப்படி 6 மணிக்கு தான் எடுக்கணும். எடுத்தா தண்ணியை வடிய வச்சுட்டு அப்படியே பேக்குடைய வடிய வச்சுட்டு மூடி வைக்கிறது. மூடி வச்சிருந்தோம்னா மூடி வச்சிருந்துட்டா 3ஆம் நாத்து திறக்க கூடாது. 4ஆம் நாத்து விடியா விட்டு பார்த்தோம்னா நல்ல சூடா இருக்கும் நெல். எடுத்து பார்த்தோம்னா அப்படியே தேங்காய் பூ மாதிரி மூக்கெடுத்து எல்லாம் சின்ன சின்ன மூக்கெடுத்து போய் தேங்காய் பூ மாதிரி இருக்கும். அதை எடுத்து கொட்டி பரவி வச்சுட்டு சூடாறவங்களுக்கு ஒரு மிஷினை கொண்டு அடிச்சுட்டு அப்புறம் அப்படியே நெல்லை விதைக்க வேண்டியதான். இப்போ ஒரு வயலுக்கு ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ வேண்டாம், ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ தான் விதைக்கணும். ஓகே ஓகே. நீங்க நெல்லை விசிறது அப்படியா? விசிறது அப்படி. ஓகே. ரெண்டு விதமா செய்வன தானே. நான் இன்னொன்னு பாத்திருக்கேன், வெளிநாட்டுலயும் பாத்திருக்கேன், இங்க வவுனியால இன்னொரு இதுலயும் பாத்திருக்கேன். அந்த நாட்டுல வந்து நடுறவிய அது வந்து நல்லமா இல்லாட்டி இது நல்லமா? அது நல்ல நடுறதும் அது வந்து செலவு கூடன செலவு கூட செலவு கூட. அதை வளர வச்சுட்டு போறது தர நல்லா பண்படுத்தணும். நாத்து போட்டு அந்த பருவத்துக்கு கொஞ்சம் சில நேரம் மழை கூடி நாத்து அந்த பருவத்துக்கு நடையலாம் போச்சுன்னா அப்புறம் நாத்து பெருத்துன்னா நடையலாம். நாத்து வந்து ஒரு மாதம் 25 நாள் 30 நாளைக்குள்ள நட்டுறணும். 30 நாள் 25 நாளைக்குள்ள நட்டுறணும். அதுக்கு பிந்திச்சண்டா பயிர் பெருசா வந்துடும். மிஷின்ல போட்டு நடுபடாது. நட்டம் பண்ணாலும் திரும்ப அது விளைச்சலும் குறைவா இருக்கும். அது அறுவடை ஆகுறது நாள் செல்லும்.
அப்ப இது வந்து ஈஸியான முறை என்ன? இது ஈஸியான முறை. நாங்க அந்த இது என்ன சொல்லுவீனா? நெல் நெல்லு விதைக்கிறது. விசிறதா? நெல் விதைக்கிறது. நெல்லு விதைக்கிறதா? ஆ. நெல்ல வந்து இப்படி விசிறீக்கல சொல்லுவீனா தானே? ஆ. என்ன நெல்லு நெல் எறிகிறேன்னு சொல்றது. நெல் எறிகிறது ஆ. தானே? நெல் எறிஞ்சு அப்புறம் எத்தன நாள்ல வந்து அந்த நெல்லு வளர்ந்த அப்புறம் இந்த மருந்துகள் எல்லாம் அடிக்கிற நீங்க? மருந்து இப்ப நாங்க இது 4 நாத்து இந்த சேத்து மருந்து அடிக்கிறாண்டா, இந்த ஈரத்தோட அடிக்கிற மருந்து ஒன்று இருக்கு. ஆ, அத அடிக்கிறாண்டா, அதுல 10 நாளைக்கு முதல்ல அடிச்சிரணும். அந்த ஆ. நிலம் காயமுன்னா அடிச்சிரணும். அப்படி நாங்க நெல்லு புல்லு என்ன புல்லு வருதுன்னு பார்த்து அடிக்கிறாண்டா, தடம் பிளாஸ் அப்படி சகல ஒவ்வொரு புல்லுக்கும் ஒவ்வொரு விதமான மருந்து இருக்கு. ஆ. அது 20 நாள்ல இருந்து 20 நாள் 30 நாளைக்குள்ள அடிக்கணும். 20 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ள அடிக்கணும் ஆ. என்ன? இந்த புல்லுகளுக்கு ஏத்த மாரியும் மருந்துகள் இருக்கா? புல்லுகளுக்கு ஏத்த மாரி மருந்து இருக்கு. அந்த புல்ல நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நெல்லு முளைச்சு வரைக்குள்ள தெரியும். புல்லு முளைக்கிறதுன்னு தெரியும், நெல் முளைக்கிறதுன்னு தெரியும். ஓகே. இப்ப நெல்லுக்கு தனியா அடிக்கிறதுக்கு மருந்து இருக்கு. ஆ. புல்லுகள்லயும் வந்து வித்தியாசமான மருந்து இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு புல்லுக்கும். புல்லுக்கும் ஒவ்வொரு மருந்து அந்த இருக்கு. புல்லுகள எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த புல்லு தான் இதுன்னு சொல்லி. பிடிக்கலாம். நீங்க அந்த கனகாலமா இல ஒர்க் வித்தியாசத்துல பண்ணது. தான் பிடிக்கும். ஆ. அந்த இலையில வித்தியாசம் காட்டும். இலையில வச்சு தான் அந்த பாக்குறது. கோழிச்சூடா நெச்சப்பின்னு இருக்கு. ஆ. அந்த கோழிச்சூடா நெச்சப்பி வந்து சிவப்பு இலை. கோழிச்சூடான் வந்து நல்லா வளரும் பச்சை இலை. ஓகே. மற்றது நீர்ப்புல்லுன்னு ஒன்று இருக்கு. இந்த வரம்பொலி இருக்கு. இதுமே இந்த அந்த அந்த வரம்பெல்லாம் கிடக்கு. அது வந்து சேறுபடா செல்வம்னு சொல்றது. அதுக்காண்டி தான் இந்த மருந்து அடிக்கிறது கூடுதலா அது. சேத்தோடயே அடிக்கிறது. அதாண்டா அவிஞ்சிரும். வளர்ந்துண்டா அதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொரு மருந்து ஒன்று இருக்கு. அதை அடிச்சோம்னா நெல்லையும் தாக்கும். நெல்லையுமே தாக்குமே. ஆ. இப்ப எந்த மருந்தா இருந்தாலுமே மழை பெய்யற டைம்ல தான் அடிக்கணுமா? மழை நல்லா காஞ்சிருந்தா அடிக்கலாம். அது அடிக்க கூடாதா? அடிக்கக்கூடாது. ஆனா அப்படி அடிச்சா தானே வந்து அந்த பயிர்கள் வந்து சாகும்னு சொல்லுவீங்க இல்லையா? இல்ல இல்ல. பயிர் அந்த ஈரமா இருந்தா தான் அந்த புல்லுக்கு மருந்து வேலை செய்யும். ஓகே, ஓகே. இல்லாட்டி மருந்து வேலை செய்யாது. காஞ்சிருந்தாண்டா அடிச்சோம்னா காத்த மண்ணுல ஊறிடும், புல்லுக்கு வேலை செய்யாது. ஈரமா இருந்தாண்டா டக்குனு அந்த வேருக்கு பிடிச்சி வேர்ல ஊறி அதை அழிக்கும். இந்த மருந்து அடிக்கிறேன்னு சொல்றீங்க தானே? இந்த மருந்து அடிக்கிறேன்டா வந்து மருந்த மட்டும் கொண்டு வந்து அப்படியே அடிக்கிறதா இல்ல இதுல இல்ல. வச்சு? அப்ப தண்ணியோட கலந்து இப்ப எங்களுக்கு டேங்க் வந்து 16 லிட்டர் ஒரு டேங்க். ஆ, 16 லிட்டர்ண்டா அக்ரோசன் அடிப்புமா எம்சிபி 60 அடிப்புமா இருந்தா 16 லிட்டருக்கு 120 மில்லி விட்டு அடிக்கணும். ஒரு ஏக்கருக்கு 5 டேங்க் அடிக்கணும். ஒரு ஏக்கருக்கு 5 டேங்க் ஆ. என்ன? இதெல்லாம் வந்து நான் கணக்கின்படி இருக்கா? இல்லாட்டி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அடிச்சன்றபடியா உங்களுக்கு இல்ல இல்ல. தெரியும்? அளவு இருக்கு. ஒவ்வொரு அளவு மரத்துக்கும் இருக்கு ஒரு என்ன? அளவு இருக்கு. அளவு இருக்கு. இப்ப நன்றி. கோல் மருந்தெல்லாம் இப்ப இது கடிக்கிற மருந்தெல்லாம் கணக்க விட இயலாது. 15 மில்லிக்கு மேல விட்டு அடிக்க இயலாது. அவர்தான் பவர் கூடின மருந்து. 15 மில்லி கூட விட்டோம்னா நெல்லையும் அழக பண்ணும். அது வந்து நெல்லு கொட்டை ஊர் இந்த புல்லு விதைகள் இருக்கு தானே, ஓ! அந்த ஈரத்தோட அடிக்கக்குள்ள வந்து அந்த புள்ளி விதைகள் அந்த ஊறி போயிருக்கும். இந்த கோல் மருந்து அடிச்ச உடனே அந்த ஊர்ன கொட்டையெல்லாம் அழுக பண்ணிடும். ஓகே, ஓகே. அது மேல வராது பிறகு. நன்றி ஐயா. நன்றி. நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு தெரியாது. ஓகே. உண்மையிலேயே தேங்க்ஸா. இவர்ட்ட தனியவா? தனியா 20 வருஷமா அவரோட நிக்கிறேன் தொடர்ந்து. அதுக்கு முதல் வேற வேற இடங்கள்ல வேலை செய்திருக்கேன். ஆ. இப்ப 20 வருஷமா இவரோட தொடர்ந்து நிக்கிறேன். தொடர்ந்து இப்படியே நின்று ஆ, ஒர்க் பண்றீங்க. ஆ. உங்களோட குடும்பம் எல்லாம்? 5 அரசு அமைப்புலாம் இருக்கு. ஓகே. பிள்ளைகள் என்ன செய்யணும்? 3 பேரு 3 பேரும் படிச்ச பட்டதாரிகள், கேம்பஸ் பட்டதாரிகள். ஓகே. 3 பேருக்கும் வேலை கிடைக்கல. மகன் சில்வா நகைக்கடையில மேனேஜரா இருக்கிறார். மகள் 2 பேரும் கல்யாணம் கட்டினா, மகனும் கல்யாணம் கட்டினா. மூத்த மகளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. சின்ன மகளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அவெல்லாம் ஊருக்குள்ள தான் இருக்கணும். ஒரு ஆள் ஊருக்குள்ள இருக்கு, ஒரு ஆள் பூந்தோட்டத்துல. மகனுக்கு இணைச்சல். அப்ப நீங்களும் வைஃபும் அப்படியா? ஆ. தனியா தான் 2 ஆ. பேரும். ஓகே. இப்ப இந்த வேலைய செஞ்சுட்டு போய் தான் காசு வீட்ல அப்படியா? இல்ல காசு நாங்களும் வளவுக்குள்ளேயும் தோட்டத்திலையும் எதுவும் தோட்டம் கச்சா போடுறோம் நாங்க. கச்சாலாம் போடுறீங்களா? ஆ. ஓகே, வள ஓகே. அதுவும் போடுவோம். மரவள்ளி நடுவோம். மற்ற கத்திரி நடுறாரு. கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறது. மற்ற வேற மெயினா பார்த்துக்கொள்றது வேற. இப்ப இந்த வயல் வேலைன்றது எப்பயாச்சும் இருந்துட்டு தானே வரும் இல்லையா? இல்ல. ஒவ்வொரு நாளுமே வேலை தொடர்ந்து இருக்குமா? வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வேலை இருக்குமா? இப்ப இந்த காலப்பம் இது வட்டி முடிய, திரும்பவும் வட்டி முடியக்குள்ள 10 மாதம் ஆகிரும். ஆகி முடிய அப்புறம் அடுத்த தரையை பண்படுத்தி கொண்டிருக்கோனே அப்புறம் 10 11 மாதம் திரும்ப வேப்பத்தை வாங்கிடுவோம். அப்ப இந்த காவலுக்கெல்லாம் வந்து படுக்கிறது அப்படியா நீங்க? இந்த கொட்டுல நீங்க தான் வருவீங்க என்ன? இல்ல வேற வேற ஆக்களை பிடிச்சி விடுறேன். நான் அங்கேயும் காவல் பார்க்கணும். இவருக்கு இப்ப இந்த தரம் மட்டும் இல்ல 3 4 இடத்துல வயல் இருக்கு. ஓகே, ஓகே. அங்க சேர்ச்சுக்கு முன்னுக்கு இருக்கு. அதெல்லாம் போட்டு பசலையும் போட்டு மருந்து படிச்சு அதெல்லாம் பயிர் ஆயிடுது. ஆ, இது பார்த்தா இதுதான் கடைசியா விதைக்கணும். இதான் கடைசியா வரைக்கிறீங்க என்ன? ஓகே, ஓகே. இது ஜானக்காடா? யானை இரவுல ஜான வரும் என்ன? ஓகே. அப்ப பயிர்களுக்கு பாதுகாப்பு இல்ல தான். பாதுகாப்பு இல்ல. நாங்க இப்போ ஆக்களை போட்டு காவலுக்கு போட்டு இந்த ஆனவில் கரண்ட் கொடுத்தா பார்த்துக்கொள்றது. அங்கல கரண்ட் கம்பி எல்லாம் இருக்கா? இல்ல நாங்கள் தனியா தனியா கொடுக்குறது. இப்போ தனித்தனியா ஒவ்வொரு கொடுக்குறது. வயல்காரரும் தனியா தனியா கொடுக்குறது. என்னதான் போடுவீங்க அப்படியா அது? இப்போ பயிர் ஆகணும்னு தான் அதெல்லாம் செய்வோம். ஓகே, ஓகே. அங்கல என்ன நடக்குது? அதுவும் வயல் தான் செய்து கொண்டிருக்கோம். அவிய வந்து இப்பதான் உழுயினமா? இப்பதான் உழுது இன்னைக்கு கன அப்புறம் தான் போடுவீனமா? இல்ல இப்ப நாளைக்கு 4 அளவுல போட்டுருவாங்க. இப்ப இவங்க போட்டுருவாங்க. 2 பேரும் போடுறாங்க இன்றைக்கு நெல்லு. ஆ, மற்ற அங்கே பின்னக்கெல்லாம் உழவு நடக்குது. அவங்க எல்லாம் 4 செல்லும் போடுறாங்க. நாள் செல்லுமே நான் 4 போடுறேன். செல்லும் அந்த ஏபிசி குறிப்பிட்ட நாள் தான். இப்ப இந்த 25ஆம் தேதிக்குள்ள அடிச்சு முடிக்க அந்த டேட்டுக்குள்ள அடிச்சு முடிச்சிடணும். அப்படி அதுக்கு பிந்தினா அந்த தரையை விதைக்கப்பட மாட்டாங்க. இது வந்து சொந்த வாகனம் இல்ல? ஏபிசில இருந்து வாகனம் எடுத்துட்டு வந்து இல்ல. அப்ப எல்லாம் அவங்க சொந்த வாகனம். சொந்த வாகனம் தானா? ஓகே, ஓகே. அப்ப ஏபிசிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்?
ஏபிசிக்கு வந்து இந்த கணக்கார அமைப்பு ஓ பசலைய மருந்துகள் கொடுக்குறது ஓ அப்ப அந்த வயல் எத்தனை ஏக்கர் வச்சிருக்கு இவ்வளவு வரி கட்டுறது இவ்வளவு இதுகள் தான் ஏபிசி பார்க்கறது. ஓகே ஓகே. அப்ப அவில வரியும் கட்டணும் ஓ என்ன? அப்ப ஏக்கர் வயல் வரி கட்டணும். விதைக்கிற இதுக்கும் வரி வரி இருக்கா? கட்டுற வயல் ஆ சரி சரி. ஓகே அங்க ஒரு ஏக்கருக்கு 150 ரூபா வரி கட்டணும். ஒரு ஏக்கருக்கா? ஒரு ஏக்கருக்கு 150 ரூபா. மற்ற சந்தாப்பணம் வந்து அரை ஏக்கருக்கு 50 ரூபா கட்டணும். சந்தாபனம் 50 ரூபா. ஆ, வேறயா? ஆ. அதெல்லாம் சேமிப்பு இந்த கிராம இதுக்கு தான் இந்த குளத்து சேமிப்புக்கு தான் அந்த காசெல்லாம் சேர்க்குறாங்க. ஆ. சேர்த்து இப்போ குளம் முறிச்சு எதுவும் திருத்தல் வேலைகள் வந்தா அந்த கொட்டுகள் உடைஞ்சு அதுக்கு திருத்தல் வேலை வந்தா அவன் தலைவர் புலரா செயலாளர் எல்லாரும் இருக்கிறோம் தானே. ஓ அப்ப அவள் டிஓட்ட போய் காய்ச்சி கூட்டம் வச்சு இவ்வளவு காசு எடுக்கிறது இவ்வளவு இந்த மாதிரி செய்கிறேன் அவரோட காய்ச்சி பராமரித்தான் அதெல்லாம் கொண்டு கொண்டு ஓகே. ஆக உங்களுக்கு அந்த வயலுண்ட ஏக்கருக்கும் வந்து காசு விதைக்கிற இதுக்கும் அதே மாதிரி சந்தாபனம் மாதிரி அந்த அது சந்தா வேற ஒன்றுமே எடுக்கிறது இல்லையா அரசாங்கம்? இல்ல இல்ல என்ன? இல்ல இப்ப இந்த வயலை வந்து நீங்க விதைச்ச அப்புறம் நெல்லு வரும் தானே? இந்த நெல்லெல்லாம் அறுவடை செய்த பிறகு அந்த நெல்ல அரசாங்கம் எடுக்கிறதா நீ வெளியில ஆட்கள் அரசாங்கம் விக்கிறீங்களா? கொண்ட்ரோல் விலைக்கு எடுக்கும் எடுத்தாலும் அவள் இந்த கொண்ட்ரோலுக்கு கொடுத்துக்கொள்ள இப்ப நில இது நெல் கணக்குத்தானே ஓ காய போடுறதுக்கு இடம் வசதி வராது அவங்களுக்கு 12 வீதம் காயணும் நல்ல முறுமுறுப்பா காஞ்சிருக்கணும் அந்த அளவுக்கு காய வைக்கிறதுக்கு இடம் காணாது இவ்வளவு கிராமத்துல நெல் வச்சு விரைக்குள்ள களங்கள் காணாது காய போடுறதுக்கு அப்ப இந்த தார் ரோட்ல அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் விதைக்கிறாக்க காய போட்டு வச்சிருக்கலாம் பெரும் மிதப்பாளியெல்லாம் களங்களை அப்படியே கொன்றா அடுத்து இப்போ களம் இந்த சங்கத்து களம் இருக்கு கோஆபரேட்டிவ் களம் காய போடுறது அதுக்கு போனோம்னா இப்போ நாங்கள் ஒரு கிழமைக்கு பிறகு போடுறோம்டா இப்போ ஒரு கிழமைக்கு முன்னமே காசு கட்டி புக் பண்ணோம் புக் பண்ணால் எங்களுக்கு எத்தனை நாளைக்கு களம் வேணும்டா புக் பண்ணால் நாங்கள் ஒரு கிழமை களத்தை வச்சிருந்தோம்டா மற்றவங்க விட்டுனாங்கன்னா மழையில் நனையும் அடுக்கி வச்சிருப்பாங்க சூடோடும் பீரும் நெல் பழதா போய் அப்படிக்கான பிரச்சனை இருக்கு விவசாயத்தில். ஓ உண்மைதான். ஏன்னு சொன்னா அந்த நெல்லை வந்து விதைச்சு அதை வெளியில கொண்டு வந்து திரும்ப அதை ஆட்களுக்கு விற்க கிடையாது. அவ்வளவு செலவுகள் எல்லாமே வரும். அதையும் தாண்டி இந்த ஆட்கள் வந்து கடையில வேண்டியக்குள்ளே பெருசா கொள்வன வடிக்கைக்குள்ளேயோ சொல்லுவாங்க இது இவ்வளவு விலையா இருக்கு அப்படின்னுவாங்க. கூட காசு எடுக்க மாட்டாங்க. நான் பார்த்திருக்கிறேன் நிறைய பேரை. எங்களுக்கு நாங்கள் பின்ன காலை 8 மணிக்கு வேலைக்கு வந்தோம்டா 5 மணி மட்டும் வேலை செய்வோம் 5 மணி மட்டும் வேலை செஞ்சா எங்களுக்கு சம்பளம் 3500 ரூபா. இப்போ ஒரு ஏக்கர் முதலாளி விதைக்கிறாராண்டா இப்போ இல்லை 4 ஏக்கர் வச்சிருக்கு இப்போ எங்களுக்கு 2 பேருக்கும் நேற்று 3 பேர் ஆக்கள் அதுக்கு 10,000 ரூபாண்டாலும் இன்றைக்கு 7,000 ரூபா. இப்போ நாளைக்கு மருந்து அடிக்கிறதுக்கு 7,000 ரூபா விதைச்சு முடிச்சு அந்த 7 நாளைக்குள்ளேயே 25, 30, 40,000 ரூபா போயிடும் கூலி சம்பளம். அதை விட டிராக்டர் காசு டீசல் காசு பசல மருந்து காசு மருந்துகளும் இதே விலை விலை மருந்து ஒவ்வொரு விலை சரியான விலையா? நார்மலா எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நார்மலாண்டா 5,000 இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நார்மலாவே 5,000 இருந்து அதை விட கூடவும் விலை கூடின மருந்தும் இருக்கா? எவ்வளவு காண இருக்கு விலை கூடினது? விலை கூடனது இப்போ சராசரி இப்போ முன்ன இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னமண்டா எல்லாம் விலை குறைய தான் இருந்தது. இந்த கொரோனா அதுக்கு பிறகு தான் எல்லாம் விலை அந்தபடி அப்படியே இருக்கு அதை விட குறையவே இல்லைன்னு இப்ப இருக்கிறது இன்னும் கூடிட்டா இப்ப ரீசெண்டா இப்ப இந்த பசலையே இப்ப விலை கூடிட்டு 9,000 ரூபாயில இருந்து இப்ப 13,000 ரூபாய் வந்துடும். வேற முதலாளி இவர முதலாளி கூட யாருங்க இதுல வேற இந்த அங்கில்லான் வந்து முதலாளியா இந்த வயல் இந்த இத பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க செருப்பும் கையுமா நான் வாரன் இப்படி என்ன காலை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சும்மா இல்ல இந்த ஜீன்ஸ் மறைக்குது இங்க பாருங்க சோத்துக்குள்ள ஃபுல்லா இறங்கிட்டு தான் வாரன். இதெல்லாம் யாருக்காக? எங்களோட பிஎன்மி நேர்களுக்காகத்தான். இப்படியே நான் போய் கால் கழுவ போறேன். இந்த இதுல பாருங்க ஒரு குட்டி வாய்க்கால் ஓடுது இதுக்குள்ள போய் நான் கால் கழுவ போறேன். இதுக்குள்ள இறங்கிட்டு திரும்ப இருந்தா திரும்ப சேரா இருக்க போகுது. ஆனா வேற வழி இல்ல இப்படியே நான் போகல அது வழியில என்ன ஊத்த தண்ணியோ தெரியல. பரவாயில்ல வயலுக்கு போற தண்ணி தானே காலை கழுவலாம். உண்மையா சொல்ல போனா இப்பதான் தெரியுது இந்த வயல்வெளி சேராக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. நாங்கெல்லாம் ஒரு அரிசி வேண்ட இவ்வளவு ஐயோ அரிசி இவ்வளவு விலையா இருக்கே அப்படியெல்லாம் சொல்லித்தான் வேண்டுவோம். நாலு திட்டுவோம் இவங்களை. ஆனா உண்மையா சொல்ல போனா இன்றைக்கு பாக்கலாம் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு அவ்வளவுத்துக்கு மூச்சு வேண்டுது. அதுக்குள்ள நடந்தே வரையலாம நான் பட்ட பாடு. ஆனா அதுவே இங்க இருந்து இந்த 4 ஏக்கர் வயலையும் வந்து ஃபுல்லாவே இந்த இதை கொத்தி கொத்தி இந்த போட்டு நெல் இது எல்லாத்தையும் வந்து சமப்படுத்தி கொண்டிருக்கணும். அதே மாதிரி இந்த வாய்க்கால் மாதிரி எல்லாம் வெட்டி விட்டு கொண்டிருக்கணும். பார்க்கவே கவலையா கிடக்கு. எல்லாருமே வாய்க்கால் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருப்பேன் தானே. இங்க பாருங்க வாய்க்கால் எங்கே இது வருது தண்ணி இப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பாக்குற இடம் முத்தலாவே வந்து ஃபுல்லா வயல் தான். அப்படியே வயல்காணி தான். இப்ப வயல் விதைச்சு கொண்டிருக்கணும்ன்றபடியா வந்து இங்க பாருங்க கொக்குகள் நிறைய நிக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அங்கிள் வந்து வயல் விதை செய்ய போய் உள்ளுக்குள்ள இப்ப நாங்க எங்க போறோம்னு சொன்னா வந்து அங்கால அப்படியே போய் பார்ப்போம். உடங்கான வந்து வயல் ஃபுல்லா இருக்கான்னு சொல்லி இந்த ரோட்டை பாருங்க இப்படி காட்டு ரோட்டா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பாக்குறதுக்கு பயமா தான் கிடையாது. இருந்தாலுமே போய் பார்ப்போம்.
ஓகே, இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க. இதில் வந்து விவசாயிகள் வந்து படக்கூடிய கஷ்டத்தை வந்து இன்றைக்கு வந்து நான் வயலில் இறங்கி பார்த்த அப்புறம் தான் எனக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாதிரியான வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட பிகின்மி சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து உடனுக்குடனே வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ராகவி.